ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காலமோ இல்லை ரோவோ வந்துட்டு எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஃப்ரீஸ்னால் என்ன? இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அது ஸ்க்ரால் ஆகக்கூடாது, அதே இடத்துல இருக்கணும். அதுதான் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ எதுக்கு வந்து ஃப்ரீஸ் யூஸ் ஆகும்? இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே இப்போ நம்ம சில இடத்துலலாம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது இது என்னென்ன டேட்டானே நம்மளுக்கு தெரியாது. இது வந்து கஸ்டமர் நேமா, இல்லை கஸ்டமர் அட்ரஸா, இது வந்து ஸ்டேட்டா, என்ன இதுன்னே தெரியாது. நம்மளுக்கு அதுக்கு என்ன வேணும், அந்த ஃபஸ்ட்டு ரோல இருக்க அந்த ஹெட்டரோட நேம் வேணும். அந்த காலமோட நேம் வேணும். அது இருந்தா தான் நம்ம இது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த இந்த ஹெட்டர்லாம் இருந்தா தான் நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டாவும் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம போகாம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வியூல போயிட்டு இங்கே ஃப்ரீஸ் பென்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அந்த ஃப்ரீஸ் பேன்ஸில் போயிட்டு நம்ம ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த டாப் ரோ வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். டாப் ரோனா ரோ நம்பர் 1 ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போ நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இது வந்து மூவே ஆகலை. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக நான் கலர் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து மூவே ஆகலை, தெரியுதா? இதே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து மூவ் ஆச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து ரோவை பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு இப்போ இந்த காலம், இந்த ஆர்டர் நம்பர் வந்து எனக்கு மூவ் ஆகக்கூடாது. இப்படி நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த டோட்டல் வந்து எந்த ப்ராடக்ட், எந்த ஐடியோட டோட்டல் அப்படின்றது எனக்கு நான் திருப்பி இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? இப்போ எனக்கு இந்த காலம் வந்து ஸ்க்ரால் ஆகக்கூடாது, ஃப்ரீஸில் இருக்கணும் அப்படின்னா சேம் வியூவில் போயிட்டு ஃப்ரீஸ் பேனில் போயிட்டு ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, தெரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு காலம் வந்து இப்போ நான் இப்படி ரைட்டில் போக அந்த ஃபஸ்ட்டு காலம், இந்த காலம் வந்து அப்படியே இருக்குது. இப்போ நான் இதை போல்டில் போட்டு காட்டுறேன். இப்போ தெரியுதா? இது வந்து ஸ்க்ரால் ஆகலை, அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம காலமை ஃப்ரீஸ் பண்ணதும் நம்ம ரோவில் ஃப்ரீஸ் பண்ணது போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம காலமை வந்து ஃப்ரீஸ் பண்ணதும் இப்போ நான் ரோவை வந்து இப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே அந்த ஹெட்டர் வந்து திருப்பி ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒன்று ரோ அப்படி இல்லைனா காலமை தான் அட் அ டைமில் ஃப்ரீஸ் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் வச்சு. பட் நம்மளுக்கு இந்த ஹெட்டரும் மூவ் ஆகக்கூடாது, இந்த ஆர்டர் நம்பரும் மூவ் ஆகக்கூடாது, வெறும் இந்த மிடில் இருக்க கண்டென்ட் மட்டும்தான் மூவ் ஆகணும். அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் அன்ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து நார்மலாக பழைய மாதிரி மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த கர்சரை வந்து இப்போ நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் எங்கே வச்சுருக்கேன், C6ல் வச்சுருக்கேன், தெரியுதா? சியில் 6th ரோவில் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே வச்சு வியூவில் போயிட்டு ஸ்ப்ளிட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எங்கே ஸ்ப்ளிட் ஆகுது தெரியுதா? இந்த மைல்டாக ஒரு க்ரே கலர் லைன் ஒன்று தெரியுதா உங்களுக்கு? இப்போ அதுதான் வந்து அந்த ஸ்ப்ளிட்டு. இப்போ எனக்கு அந்த ஸ்ப்ளிட் வேண்டான்னா நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம எந்த செல்லில் வச்சு நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த செல்லுக்கு மேலேயும் அதோட லெஃப்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் அப்போ எனக்கு எங்கே வேணும், எனக்கு வந்து இங்கே நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த செல் நான் B2ல் வச்சேன்னா எனக்கு லெஃப்ட்லேயும் பேஜ் பிரேக் ஆட் ஆயிரும், அட் த சேம் டைம் டாப்லையும் அதுக்கு மேலே இருக்க அந்த ஹெட்டருக்கும் பேஜ் பிரேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த B2ல் வச்சு நான் ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இப்போ நான் மேலே ஸ்க்ரால் பண்ணால் அந்த ஹெட்டரும் மூவ் ஆகலையா? அதே மாதிரி இப்போ நான் ரைட்டில் ஸ்க்ரால் பண்ணால் இந்த ஆர்டர் நம்பரும் வந்து மூவ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி நம்ம ரோ காலம் ரெண்டையும் அட் அ டைமில் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸலோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிப்ஸ் ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.